ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவித்தனா மீடியா. எனக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் தாங்க பார்க்க போகிறோம். பென்சிலை வச்சு ஒரு அழகான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைலை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த சம்மருக்கு ஏற்ற ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு டிப்பும் வச்சுருக்கேன். வீடியோ லாஸ்ட்டில் இருக்குது, கண்டினியூ பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்குங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே நம்ம என்னதான் முடிய ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும், நிறைய ஹேர் மாஸ்க்கு எல்லாமே பண்ணாலும் வந்துட்டு முடி ட்ரை ஆகிறது ஆகிட்டு தாங்க இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடியை வந்துட்டு நம்ம கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிறத விட கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு சிலங்களாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் என்ன வைப்பாங்க, சிக்கு எடுக்க மாட்டாங்க, தலை சீவ மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் அப்போ இருந்தால் கூட முடி கொஞ்சம் நல்லா பார்க்க இருக்கும், கொஞ்சம் முடி ஹேர் ஃபால் கம்மியாகும். ஆனால் இந்த டைமில் நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கம்பல்சரி நிறைய ஹேர் ஃபால் ஆகும், முடி ஸ்ப்ளிட்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி டிப் வச்சுருக்கேன். வீடியோ லாஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் வீடியோ கண்டினியூ பாருங்கள். அதுக்கு நான் இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் தலையில் இருக்கிற ஃபுல்லாக எல்லா முடியும் சிக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் வகுடு எடுக்காமல் இந்த பக்கமும் கொஞ்சம் பிரித்து எடுத்து முடியை வந்துட்டு மேலே ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டேன். கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணாமல் லப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பென்சில் அல்லது ஏதாவது குச்சி அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி நான் பென்சில் வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு அந்த லப்பர் பேண்ட் வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் சொருகி விட்டுடலாம். சொருகி விட்டுட்டு இந்த சைடில் அந்த வகுடு எடுக்கிறது கொஞ்சம், அந்த வகுடு ஆக்சுவலாக தெரியாது, முடி சேர்த்து நம்ம வாரி இருப்போம். அந்த பக்கம் இருந்து கொஞ்சம் முடி கொண்டு போயிட்டு பென்சிலோட ஆப்போசிட் சைடு போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து கொஞ்சம் முடி எடுத்துகிட்டு அந்த சைடு ஆப்போசிட்டில் கொண்டு போயிட்டு பென்சில் இப்படி சுற்றி போடணும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. லைனாக ஒரு இந்த முடி எடுத்ததுக்கு பின்னாடி பக்கம் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் எடுங்க. அது மாதிரி லைனாக முடி எடுத்துகிட்டு பென்சிலுக்கு பேக் சைடு போட்டுகிட்டே வாங்க. ஒரே உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த பென்சில் இருக்கிற வரைக்கும் போடுங்க. ரொம்ப பெருசாக போட வேண்டாம். கொஞ்சம் நார்மல் மீடியமான சைஸில் முடியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சைடு ஆப்போசிட் சைடு போடுங்க. இந்த மாதிரி நம்ம போடுறதுனால நம்மளுடைய முடி வந்துட்டு ஒன்றுக்கு பின்னாடி நம்ம லேயர் மாதிரி அப்படியே பின்னலாக இப்படி வரும். அந்த மாதிரி லேயராக வரும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டோம் இல்லைங்களா, அந்த எல்லா முடியும் வந்துட்டு அந்த பென்சிலுக்கு பேக் சைடில் போயிட்டு எல்லாம் அப்படி லைனாக இதாக இருக்கும். அப்போது இதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பின்னாடி வந்து லப்பர் பேண்ட் போட்டோம் இல்லைங்களா, அந்த முடியவும் நம்ம இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போட்ட முடியவும் சேர்த்து உங்களுக்கு ஒரு பெரிய கேட்ச் வச்சு, அதாவது கிளிப்பு வச்சு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிவிடுங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு இது கொண்டு போய் போட்டதை கூட விட்டுட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது லூஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி மட்டும் தூக்கிட்டு வந்துடும். மொத்தமாக சேர்த்து அதோட சேர்த்து கிளிப்பு வச்சு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பென்சிலை எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அந்த லேயர் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் அங்கே பாருங்கள் லைனாக இவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக பின்னுறது. நமக்கு மேல் பக்கம் நம்ம செல்ஃபாக ஹேர் ஸ்டைல் பண்ணும்போதுட்டு இந்த மாதிரி மேலே உச்சியில் பின்ன முடியாது. அதுக்கு இந்த பென்சிலை வச்சுட்டு இந்த மாதிரி மாற்றி போட்டு பண்ணோன்னா அந்த பின்னல் அழகாக நமக்கு வந்துடும். இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். இருக்கிற எல்லா முடியும் வந்துட்டு நல்லா சிக்கு எடுத்து விட்டுட்டு, எப்படி தான் இருந்தாலும் நம்ம மாற்றி பின்னுறதுனால நம்ம முடி கொஞ்சம் அப்படியே எல்லாம் சிக்காகி சினிக்கி ஒரு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் முடி ஃபுல்லாக சிக்கு எடுத்து விட்டுட்டு இந்த பக்கம் இந்த கொஞ்சம் முடி, அந்த பக்கம் இந்த கொஞ்சம் முடி எடுத்து மறுபடியும் லப்பர் பேண்ட் வச்சு நான் செக்யூர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு அப்படியே கண்டினியூ பின்னலாம். பட் என் முடி லாங்காக இருக்குங்களா, என்னால் பின்ன முடியல, அதனால் லப்பர் பேண்ட் வச்சுட்டு செக்யூர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே 2 சைடு கொஞ்சம் முடி இருக்கும் இல்லைங்களா, காதுக்கிட்ட, அந்த முடியும் மறுபடியும் அதே மாதிரி எடுத்து மறுபடியும் வந்து லப்பர் பேண்ட் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிடுறோம். அந்த மாதிரி பண்ணும்போதுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் மேலே, அதுக்கு கீழே இன்னொரு ஆஃப், அது மாதிரி 2 லேயராக நமக்கு கிடைக்கும். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு அப்படி லேயராக அழகாக இருக்குங்க அந்த ஹேர் ஸ்டைலு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த சம்மரில் நம்ம என்ன தான் ஹேருக்கு வந்துட்டு எந்த மாதிரியான ஹேர் பேக்லாம் போட்டாலுமே வந்துட்டு நம்ம முடி ட்ரை ஆகும். அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கோகனட் ஆயிலும் தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, நம்ம தேங்காயோடைய அந்த பாலை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் விளக்கெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது 3யும் குளிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் எப்பப்போ குளிக்க போவீங்களோ அப்போல்லாம் வந்துட்டு அந்த தேங்காய் பால்
தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய், இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி நார்மலாக ஆயில் தேய்ச்சி குளிப்பீங்களா குளிக்கும் போகும்போது அது கூட இதையும் சேர்த்து நல்லா தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நம்ம கஷ்டப்பட்டு ஹேர் பேக் போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த சம்மருக்கு கண்டிப்பாக உங்கள் முடி கொஞ்சம் சாஃப்டாகவும் இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துட்டு கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் ஸ்டைலுக்கு வருவோம். அந்த 2 டைம் வந்துட்டு லப்பர் பேண்ட் போட்டுட்டு காது வரைக்கும் ஃபுல்லாகவே முடி ஃபுல்லாக சேர்த்து லப்பர் பேண்ட் போட்டுருவோம். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லா முடியும் சேர்த்துட்டு அதாவது ஆயிரங்கால் பின்னல் சொல்லுவோம் இல்லையா, அதாவது முடியை 2ஆக பிரிச்சுட்டு அதில் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் அந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் பிரித்து பின்னணும். நான் மற்ற ஹேர் ஸ்டைல்லாம் வந்துட்டு அந்த காதுக்கிட்ட இந்த கழுத்து சைடில் வந்து நல்லா லூஸ் விட்டு இந்த ஹேர் ஸ்டைல் போடுவேன். பட் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து லூஸாக போட்டால் நல்லா இருக்காது, அங்கங்கே முடி தூக்கிட்டு இருக்கும். அதனால் பின்னாடி வச்சு மொத்தமாக சேர்த்து நல்லா டைட்டாக வச்சு பின்னுங்க. ரொம்ப குட்டி குட்டியாக பின்னணும்னு அவசியம் இல்லை. நான் வந்துட்டு நார்மலான சைஸில் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் அந்த பக்கம், அந்த பக்கம் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் எடுத்து போட்டு பின்னுறேன். ஃபுல்லாக பின்னிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் போடும்போதுட்டு நம்ம என்ன தான் தலையில் சிக்கி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம வந்துட்டு மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து பின்னுறோம் இல்லைங்களா, அந்த சைடு இருந்து கொஞ்சம் அந்த சைடு இருந்து கொஞ்சம். அதனால் கண்டிப்பாக சிக்கு விழுந்துட்டுருக்கோம். அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. வந்து ஸ்லோவாக வந்துட்டு அதை பிரித்து விட்டு முடியை ஃபுல்லாக பின்னிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் வச்சு லப்பர் பேண்ட் வச்சுட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. நான் வந்துட்டு ரொம்ப நுனி வரைக்கும் பின்னலை, ஒரு இடுப்பு வரைக்குமே வந்து பின்னி அதுக்கப்புறம் வந்துட்டு பேண்ட் போட்டுவிட்டேன். கீழே இருக்கிற முடியெல்லாம் நல்லா விரித்து விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து பின்னல் உங்களுக்கு சின்னதாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இப்படி விரித்து விடுங்க. நல்லா பஃப்னு தெரியும், பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, அந்த ஹேர் ஸ்டைல் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை விட ஒரு சூப்பரான அழகான ஹேர் ஸ்டைலோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், டாடா, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.